ஸ்ரீசைல்நாதனயம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பஜே சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 160வது நாள் காலட்சேபம் என்று அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றிய வைபவம் 48வது நாள். துவக்கத்தில் குரு பரம்பரை தியானம் குமுதுவில் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரம குருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ பராங்குசதாசாய நமஹ, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமஹ, ஸ்ரீராம மிஸ்ராய நமஹ, ஸ்ரீ புண்டரிகாசாய நமஹ, ஸ்ரீமன்னாதமுனையே நமஹ, ஸ்ரீமதே சடகோபாய நமஹ, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹ, ஸ்ரீயை நமஹ, ஸ்ரீதராய நமஹ. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 160வது நாளாக அடியனுடைய பிரவசனம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி 125 நாள் பிரவசன கணக்கில் இன்று 48வது நாள். இன்றைக்கு சிசுபாலன் மோட்சம் பெறுகிற வைபவத்தை பார்க்க இருக்கிறோம். ஜெயவிஜயர்களுக்கு ஜனகாதி முனிவருடைய சாபம், அந்த சாபத்தின் காரணமாக 3 பிறவிகள் எம்பெருமானுக்கு விரோதியாகவே பிறக்கிறார்கள். அப்படி விரோதியாக பிறந்தவர்களை எம்பெருமானே அவதாரம் செய்து அவர்களை சம்ஹாரம் செய்து பிறவியிலிருந்து விடுதலை செய்கிறார்கள். அப்படி முதலில் அவர்கள் எடுத்த பிறவி என்பது இரண்யாட்சன் இரண்யன். ஜெயவிஜயர்கள் தான் இரண்யாட்சனாகவும் இரண்யனாகவும் வந்தார்கள். அவர்களே 2வதாக ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். அவர்களே 3வதாக சிசுபாலன் தந்த்வக்தனாக பிறந்திருக்கிறார்கள். இந்த சிசுபாலனும் தந்தபக்தனும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொந்த அத்தை பிள்ளைகளாகவே பிறக்கிறார்கள். இருவருக்கும் தாய்மாமன் மகன் கிருஷ்ணன், நெருங்கிய சொந்தம். இருந்தாலும் அந்த 3 பிறவி பகைவாக விரோதியாக பிறக்க வேண்டும் என்ற அந்த வாக்கியத்தின் பிரகாரம் அவர்களுக்கு இயற்கையாகவே ஸ்ரீ கிருஷ்ணன் மீது துவேஷம் ஏற்பட்டு விடுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இவர்கள் மீது துவேஷம் இல்லை, ஆனால் இவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் மீது துவேஷம் ஏற்படுகிறது. வசுதேவருடைய சகோதரி சிரவரசன்னு சொல்லக்கூடிய அந்த சகோதரியை சேதி நாட்டு மன்னன் தமகோசனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு பிறந்தவன் தான் சிசுபாலன். ஆனால் பிறக்கிற பொழுது வித்தியாசமாக பிறந்தான். அவன் பிறக்கிற பொழுது கழுதை சத்தம் வந்தது. அடுத்து 3 கண் இருந்தது. அடுத்து 4 கைகள் இருந்தது. சோதிடர்கள்லாம் சொன்னார்கள், இது அபசகனம், நாட்டுக்கு அழிவு ஏற்படும், இவனை நாட்டில் வைக்கக்கூடாது, காட்டிலே போட்டு விடுங்கள் என்று சோதிடர்கள்லாம் சொன்னார்கள். ராஜாவும் இந்த சிசுபாலனை பிறந்த அன்றே காட்டில் கொண்டு போடுவதற்கு தயாராகிவிட்டார். அந்த சமயத்தில் ஒரு அசரீரி வந்தது. மகாராஜா, இவனுக்கு மரணம் இல்லை, இவன் மற்றவர்களால் இவனை கொல்ல முடியாது, பெரும் பேரோடும் புகழோடும் திகழ்வான், ஆற்றல் மிக்கவனாக இவன் இருப்பான்.
ஆனால் இவனை கொல்லுகிறவன் பிறந்து விட்டான். அவன் ஒருவனால் தான் இவனை கொல்ல முடியுமே தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது என்று சொல்லவும் சிசுபாலனுடைய தாயார் அந்த அசரீரை பார்த்து, என் புத்திரனை கொல்லுகிறவன் பிறந்து விட்டான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் யார்? அவன் எங்கு பிறந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டான். உடனே அசரீரி சொல்லிச்சு, யாருடைய பார்வை பட்டதும் உம்முடைய புத்திரனுடைய நெற்றிக்கண் மறைகிறதோ, யாருடைய மடியில் வைத்ததும் 4 கரங்கள் 2 கரமாக மாறுகின்றதோ அவரால் தான் இவனுக்கு மரணம். இதுதான் அடையாளம் என்று சொன்னார். உடனே ராஜாவும் தாயாருமாக சிசுபாலனை பேணி வளர்த்து பெரியவராய்வர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் குழந்தையா இருக்கும்போது தாயார் யாரால் மரணம் யாரால் மரணம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். இந்த குழந்தையை பார்க்க வந்த ராஜாக்கள் கையில எல்லாம் இந்த குழந்தையை கொடுத்தார்கள். எந்த மாற்றமும் நிகழல. சுமார் 1000 ராஜ பிரமுகர்களிடம் இந்த குழந்தை கொடுக்கப்பட்டது. யார் தூக்கினாலும் குழந்தையில் மாற்றம் இல்லை. இப்போ பலராமர், கிருஷ்ணர், வசுதேவர், தேவகி எல்லாம் இந்த குழந்தையை பார்க்க வந்தாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த சிரவசிங்க தாயார் இந்த விஷயத்தையும் சொல்லி வசுதேவருடைய மடியில குழந்தையை கொடுத்தார், ஒண்ணுமில்லை. பலராமர் கையில கொடுத்தார், ஒண்ணுமில்லை. கிருஷ்ணன் கையில அந்த குழந்தையை கொடுத்தார். கிருஷ்ணன் இந்த குழந்தையை பார்த்ததும் நெற்றிக்கண் மறைந்தது. மடியில் வைத்ததும் 2 கைகள் மறைந்து விட்டது. உடனே தாய், கிருஷ்ணா, உன்னால் தான் என் மகனுக்கு மரணம் என்று அசரீரி சொல்லிவிட்டது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ மன்னிச்சுக்கோப்பா. அவன் என்ன தவறு செய்தாலும் நீ மன்னிக்கணும். அவன் நீ கொன்று விடாதப்பா. எனக்கு ஒரு வரம் கொடுப்பா. என் மகனை நீ கொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு வரம் கொடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய அத்தை சிசுபாலனுடைய அம்மா இந்த வரத்தை கேட்டார்கள். உடனே ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார், 100 தவறை நான் மன்னிப்பேன். 100 தவறுகளை நான் மன்னிப்பேன். அதற்கு மேல் செய்தால் தண்டிப்பேன். 100 தவறா? சரி, நான் அவனை தடுத்து நிறுத்தி அவனை தவறே செய்யாமல் பார்த்துக் கொள்கிறேன். அது உன் சாமர்த்தியம். பகவானுக்கு தான் எல்லாம் தெரியுமே. சரின்னு ஆயிப்போச்சு. இந்த சிசுபாலனும் கேள்விப்பட்டான், இந்த கிருஷ்ணனால் தான் நமக்கு ஆபத்து என்பதை. அன்னையிலிருந்து இவன் புத்திசாலியா இருந்திருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணனோடு உறவு வைத்துக் கொண்டு சமாதானமாக அந்யோன்ய உறவாக நட்பாக மாறி இருக்கணும். அது புத்திசாலித்தனம். ஆனால் இவனுக்கு கிடைத்த சாபத்தின் பிரகாரம் துவேஷமாக மாறினான், பகையாக கருதினான். யாரெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு விரோதிகளோ அவர்களெல்லாம் இந்த சிசுபாலனுக்கு நண்பர்கள். இவனே அந்த கூட்டத்தை கூட்டிட்டான். அது மட்டுமில்லை, எங்கெங்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணரை கேவலப்படுத்தணுமோ அவமானப்படுத்தணுமோ அதையெல்லாம் அவன் செய்தான். அப்படி செய்யப்பட்ட கிருஷ்ணனை கேவலப்படுத்த வேண்டும் என்று செய்யப்பட்டவையில் ஒன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காகவே ருக்மணியை பேசி முடிக்கப்பட்டது.
திட்டமிட்டு கிருஷ்ணனை கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் என்பதற்காக வேண்டியே ருக்மிணியுடைய அண்ணனை கூப்பிட்டு கிருஷ்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூடாது, வேற யாருக்கு வேண்டுமானாலும் திருமணம் செய்து வைக்கன்னு சொல்ல, ஆனா நண்பர்கள் சிசுபாலனுக்கே கெட்டி கொடுன்னு சொல்ல அப்படியே அவனும் சொன்னான். இது கிருஷ்ணன் மீது கொண்ட துவேஷம்தான் காரணம், அடுத்து ருக்மிணியுடைய அழகும் காரணம். இப்படியாக அவனுடைய பகைமையை வளர்த்துக் கொண்டே இருக்கிறான். கிருஷ்ணனும் அவனை கண்டால் அவன் மீது அன்பான, கனிவான, பாசமான பார்வையும் வார்த்தையும் சொன்னா கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் பயந்து என் மீது பாசமாக இருக்கிறான், பயந்து பற்றோடு பேசுகிறான் என்று கிருஷ்ணனை தனக்கு பயந்தவனாக நினைக்கிறான் இந்த சிசுபாலன். அதனால இவன் பகை உணர்வு நிலையான பகை உணர்வு ஆகிவிட்டது. இப்போ சராச்சந்தனை கொன்றாகிவிட்டது, ராஜசூய யாகத்துக்கான தடைகள் எல்லாம் நீங்கிவிட்டது, யாகம் தொடங்குவதற்கான நாட்கள் குறிக்கப்பட்டது, எல்லா ரிஷிகளும் வந்து விட்டார்கள். வியாசர், பரத்வஜர், சுமந்து, கௌதமர், அசிதர், தேவலர், வசிஷ்டர், சேவனர், கண்வர், மைத்ரி மகர்ஷி போன்றவர்களெல்லாம், பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம் இந்த யாகத்தில், தர்மம் நடத்தக்கூடிய ராஜசூய யாகத்தில் கலந்து கொள்ள வந்து விட்டார்கள். அதே மாதிரி பாண்டவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், துரியோதனாதிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். இந்த பாண்டவர்கள் வந்துவிட்டார் என்று சொல்வது 4 திக்குகளுக்கும் திக்கு விஜயம் செய்வதற்காக சென்றிருந்தார்கள். 4 திசைகளுக்கும் தர்மனுடைய சகோதரர்கள் திக்கு விஜயம் சென்றிருந்தார்கள். அந்த திக்குகளில் வெற்றி பெற்று அவர்கள் திரும்பிவிட்டார்கள். தர்மனுக்கு வேண்டிய ராஜாக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் உயர்ந்த மரியாதை, வரவேற்பு, விருந்தளிப்பு எல்லாம் சிறப்பா தர்மர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ தங்க கலப்பையால் உழுது அந்த இடத்துல தர்மர் காப்பு கட்டி யாக குண்டங்கள் அமைத்து யாகசாலை தொடங்குகிறது. இப்போ வந்திருந்த விருந்தினர்களை வரவேற்பதற்காக சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. பீமசேனனுக்கு என்ன பொறுப்பு? அந்த ராஜசூய யாகத்தில்னா வந்திருந்தவர்கள் எல்லாம் விருந்தோபசரணை சிறப்பாக நடக்கணும். அதனால சமையல் பொறுப்பு பீமன் பொறுப்பு. சமையல் கலையில் பீமன் வல்லவன். பீம பாகம் என்றே ஒரு கிரந்தம் இருக்கிறது. பீமன் எழுதின சமையல் எப்படி செய்ய வேண்டுங்கிற கிரந்தம் அது. சமையல், இன்னைக்கு சமையல்னாலே பீமபாகம்ங்கிற பேர் வந்தாச்சு. பிராரதேசத்துல மறைஞ்சிருக்கும் போது பீமசேனன் பிராரதேச மன்னனுக்கு சமையல்காரனாகத்தான் போனான். அப்ப சமையல் வேலை தெரிந்த பீமசேனன் இந்திரபிரசத்தில் ராஜசூய யாகத்தில் வருகின்ற அரசர்களுக்கெல்லாம் சிறப்பு விருந்து உபசரணை செய்வதற்கு உரிய சமையல் பொறுப்பினை பீமசேனன் ஏற்று நடக்கிறான். அர்ச்சுனன் வந்திருந்த ராஜாக்கள் எல்லாம் தகுந்த இடங்களில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் கொண்டு அங்கே அமர்த்துதல், அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்க, உபசரிக்க, அப்படி அர்ச்சுனன் வந்தவர்களை
அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு சென்று அந்த இடத்தில் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் என்ன சௌகரியமோ அத்தனை செய்கிற பொறுப்பை அவன் செய்தான். அதே மாதிரி திரௌபதி பந்தி பலமாற இடத்துல திரௌபதி இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறார். எல்லாருக்கும் சிறப்பாக செய்யணும் சொல்லி திரௌபதியே கூட இருந்து அந்த பந்திகளை கவனிக்கிறார். அதனால வந்தவர்களுக்கு பூர்த்தியா இருக்குது. நகரனுக்கு யாகசாலையில் என்னென்ன திரவியம் உண்டோ அந்த திரவியங்கள்லாம் குறையில்லாமல் எடுத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு. சகாதேவனுக்கு அந்த யாகசால வாசல் நின்று வரக்கூடிய ராஜாக்கள்லாம் வாருங்கள் 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 வரவேற்கிற பொறுப்பு அவனுடைய பொறுப்பு. கர்ணனுக்கு யாகசாலையில் வந்திருந்தவர்களுக்கெல்லாம் தான தர்மம் கொடுக்கிற பொறுப்பு கர்ணனுக்கு பொறுப்பு. துரியோதனுக்கு வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் நிறைய திரவியங்களை கொண்டு தர்மருக்கு காணிக்கையா செலுத்துவார்கள். அந்த திரவியங்களை பூரா துரியோதனன் தான் கொடுக்கணும். பொக்கிஸ்தா துரியோதனன் தான் வர வைப்பான். அந்த பொறுப்பு அவனுக்கு. கிருஷ்ணனுக்கு என்ன பொறுப்பு? எல்லாருக்கும் பொறுப்பு. பகவான் கிருஷ்ணருக்கு என்ன பொறுப்பு? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பொறுப்பு வரக்கூடிய ராஜாக்களுடைய பாதங்களில் தீர்த்தத்தை விட்டு அவருடைய பாதங்களை கழுவுதல். பாத பூஜை என்று சொல்லுவோமே. எம்பெருமான் எதை எடுக்கிறார் பாருங்க. வாசல்ல வந்த சகாதேவன் வரவேற்று அழைச்சி வந்த உடனே அவர்களை சிம்மாசனத்தில் வைத்து அவருடைய கால்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா புனித தீர்த்தத்தை பார்ப்பார். இவர் கையினால அந்த ராஜாக்களுடைய பாதங்களுக்கு தீர்த்தங்களை இவர் கையினால் விடுவார். இருப்பதிலேயே தாழ்ந்த பொறுப்பு. ஆனால் சர்வேசன் எதை செய்தாலும் உயர்ந்தான். வந்திருந்த ராஜாக்களுக்கெல்லாம் பகவானே நேரடியாக அவருடைய திருப்பாதங்களை கழுவி விடுகிறார். எவருடைய திருப்பாதத்தை தேவாதி தேவர்களும் பார்க்க முடியாதோ, எவருடைய திருப்பாதம் ஒட்டுமொத்த பாவங்களை எல்லாம் போக்குகிறதோ, எவருடைய திருப்பாதம் மங்களங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமோ, எவருடைய திருப்பாதம் மகாலட்சுமி தாயார் அனுதினமும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அப்பேற்பட்ட திருப்பாதத்தை உடைய சர்வேஸ்வரன் வந்தவருடைய பாதங்களை நீரினால் அலம்பிக் கொண்டிருக்கிறார். சிசுபாலனும் வாரான். யார் வந்தாங்க? விருப்பருக்கு அப்பாற்பட்டு அதை சிறப்பா செய்தார். இப்போ சபை நிறைஞ்சாச்சு. எல்லாரும் சபையில் இருக்கிறாங்க. அக்கர பூஜைன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் வந்திருந்தாலும் அந்த பூஜையில் யாகசாலையில் முதல் மரியாதை, முதல் அதிதி பூஜை யாருக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி வந்தது. உடனே சகாதேவன் இருந்திருந்தான். சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்குத்தான் முதல் பூஜை நடத்த வேண்டும். அவர் நம்மோடு லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். சர்வலோகத்தையும் படைத்தவர், காக்கிறவர், ரட்சிக்கிறவர். அவரை விட்டால் எதுவும் இல்லை. அவரே அனைத்திற்கும் நாயகராக கூடியவர். உயிருள்ள பொருள்களுக்கும் உயிரற்ற பொருள்களுக்கும் ஜீவனாக இருக்கக்கூடியவர் அவர்தான். தனக்கு ஒப்பு மிக இல்லாத ஏக நாயகர் அவர்தான். அப்பேற்பட்ட ஏக நாயகனாகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கே முதல் பூஜை செய்ய வேண்டும்.
அப்படின்னு சொல்லவும் பீஷ்மர் எழுந்திருந்து, அதுதான் என் கருத்து, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சபையில் இருந்தவர்கள் எல்லாம் நன்று நன்று என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரை உயர்ந்த சிம்மாசனத்தில் எழுந்திருக்க செய்து தர்மன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருப்பாதங்களுக்கு திருமஞ்சனம் செய்து வாசனாதி திரவியங்களை சமர்ப்பித்து, புஷ்பங்களை சமர்ப்பித்து, தூப தீபங்களை சமர்ப்பித்து, பலவர்க்கங்களையும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் சமர்ப்பித்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய சீபாத தீர்த்தத்தை தானும் சுவீகரித்துக் கொண்டு தன்னுடைய தம்பிமார்களையும் சுவீகரிக்க செய்து தம்முடைய குடும்பத்தார் அத்தனைவரையும் புரோச்சனை செய்து கொண்டு கௌரவித்தார்கள். இதை பார்த்தான் சிசுபாலன். அவனால பொறுக்க முடியல, சகிக்க முடியல, எழுந்திருச்சான். எழுந்திருச்சு, காலம் பொல்லாதது, காலம் அது இஷ்டப்படித்தான் சில காரியங்களை செய்திக்கும். இங்கே பெரியவர்கள் சிறியவர்கள் வேறுபாடே கிடையாது. இருப்பதிலே சிறியவன் சகாதேவன், அவன் சொன்னதா முடிவு. அப்ப இந்த சபையில பெரியவங்கள் கிடையாதா? யாருக்கு முதல் பூஜை? அந்த கிருஷ்ணன் ராஜாவா? முடிசூடிய ராஜாவா அவன்? யயாதியுடைய சாபத்தின் பிரகாரம் எது வம்சத்தவர்களுக்கு அரச பதவியே கிடையாது. அரச பதவி இல்லாதவன் அந்த கிருஷ்ணன். அது மட்டுமா? அவன் என்ன தொழில் பண்ணான்? மாடு மேய்த்தான். ஒரு மாடு மேய்த்தவனுக்கா முதல் பூஜை? இதெல்லாம் எங்களுக்கு பெரிய அவமானம் இல்லையா? எங்களை யாரத்துக்கு வரவழைத்து கேவலப்படுத்தி விட்டார்கள். என்ன தகுதி இருக்கிறது அந்த கிருஷ்ணனுக்கு? சராச்சந்தனை ஏமாற்றி கொன்று விட்டார்கள். வேஷம் போட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சத்திரியன் அப்படி இருப்பானா? சத்திரியனுக்கு அப்படி தெரியுமா? சரி, தர்மர் விவரம் தெரிந்தவர், செய்யலாமா? இத எப்படி செய்யலாம்? தர்மர் செய்தாலும் இந்த பூஜையை கிருஷ்ணர் ஏற்கலாமா? இதுக்கு தகுதி நான் இல்லைன்னு சொல்ல வேண்டாமா? இந்த சபையில எப்பேற்பட்டு வந்திருக்கிறாங்க. வியாசர் வந்திருக்கிறார், அந்த வியாசருக்கு செய்ய வேண்டியதானே? வசிஷ்டர் வந்திருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டியதானே? அசிதர் வந்திருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டியதானே? கண்ணோரிசி வந்திருக்கிறார், அவருக்கு செய்ய வேண்டியதானே? மகிழ்ச்சிகள்லாம் வந்திருக்கிறார்கள், அவருக்கு அந்த முதல் மரியாதை செய்தா என்ன? சரி, ஏன் துரியோதனன் என்ன குறைஞ்சிட்டான்? துரியோதனுக்கு அந்த முதல் மரியாதை பண்ணா என்ன? இல்ல அவன் நண்பன் கர்ணன், அந்த கர்ணனுக்கு முதல் மரியாதை பண்ணா என்ன? அதெல்லாம் விட்டுட்டு கன்றுகளையும் மாடுகளையும் மேய்த்தவர்களுக்கெல்லாம் முதல் மரியாதை என்ன சபை அப்படின்னு பசவு யோசிக்கிட்டே இருக்கான் கிருஷ்ணர். உடனே கொஞ்சம் பேர்கள் அவன் பேசுற பேச்சு பிடிக்காம எழுந்திருச்சு வெளியே போய்விட்டார்கள். எப்பொழுது பகவானுக்கோ பாகவதர்களுக்கோ எம்பெருமானிய அடியார்களுக்கோ ஒரு அபச்சாரம் நிகழ்ந்தால் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. முடிந்தால் தடுக்க வேண்டும், இல்லையே அந்த இடத்தில் இல்லாமல் வெளியே சென்று விட வேண்டும். அடியார்களுக்கு ஒரு அவமரியாதை நிகழ்வு என்று சொன்னால் முடிந்தால் தடுக்கணும், முடியாவிட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடாது, போய்விட வேண்டும்.
இல்லாவிட்டால் தோஷம் வரும். அதனால கொஞ்சம் பேர் பகவானை தொலைபேசியை பார்த்து சென்று விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் எப்படி இந்த சிசுபாலன் பேசலாம், இந்த சிசுபானை கொல்ல போகிறேன் அப்படின்னு கிளம்புனாங்க. உடனே கிருஷ்ணர், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இருங்கள். சிங்கத்தின் முன்னால் நரியினுடைய ஊளை என்ன செய்யும்? ஒரு சிங்கம் படுத்திருக்குது, நரி ஊழலுது, அந்த சிங்கம் பயப்படுமா? சிங்கம் எந்திரிச்சா நரி என்ன ஆகும் என்று பகவான் ஒண்ணுமே சொல்ல கவனிச்சுட்டு இருக்கார். அவனுடைய தவறு 100 தாண்ட போகிறது. சிசுபாலா, என்னால் உனக்கு மரணம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது, தெரியுமா உனக்கு? உன் தாய்க்கு நான் வரம் கொடுத்திருக்கிறேன், அதனால் நீ இதுவரை உயிரோடு இருந்தாய். உன் பேச்சை நிறுத்து. நீ 99 தவறை செய்து விட்டாய். இனி நிறுத்த தவறினால் என்னுடைய சக்கராயுதம் பேசும். எச்சரிக்கிறேன், நிறுத்து அப்படின்னா. அவன் யாருக்கும் பயந்தவன் இல்லை, உன் மிரட்டலுக்கு அஞ்சியவன் இல்லை அப்படின்னு சொல்லி பழையபடி ஏசினான். 100 தப்பு முடிஞ்சது. உடனே பகவான் சக்கராயத்தை விட்டான். அது போச்சுது. அவன் தான் கையில் இருந்த கேடயம், வால் இதெல்லாம் வச்சு தடுத்தான். அவன் திறமையெல்லாம் பயன்படுத்தி தடுத்தான். சக்கராயத்தின் முன்னால் நிற்க முடியவில்லை. அவன் தலையை அறுத்தது. கீழே விழுந்தான். அவன் சரீரத்திலிருந்து ஒரு ஜோதி பிரகாசமா வெளிவந்தது. சபையோரெல்லாம் பார்க்கிறாங்க, ஆச்சரியமா பார்க்கிறாங்க. இது என்ன ஆச்சரியமா இருக்கு. எல்லா திசைகளிலும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஜோதி அவன் உடம்பிலிருந்து அப்படியே வெளியே வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடியில் சென்று மறைந்தது. பகவானுடைய திருவடியில் சென்று மறைந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கும் போயாச்சு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. முதலாவது அவன் இறந்ததுக்கு அந்தாப்பட்டார்கள். அப்புறம் நடந்த பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எம்பெருமானை பற்றி துவேஷத்தினாலேயே அடைந்தான் சிசுபாலன். துவேஷம்ங்கிற உணர்வினால் சிசுபாலன் பெற்றுவிட்டான் என்று எல்லோரும் பேசிக் கொண்டார்கள். ஆக அந்த சம்பவத்துக்கு பிறகு யாகம் சிறப்பாக நடந்தது, முடிவும் பெற்றது. அந்த மண்டபம் இருக்குத, மயம் கட்டி கொடுத்த மண்டபம், ஆச்சரியமான மண்டபம், வேலைப்பாடு, அற்புதமான சித்திரங்கள், சிலைகள், பார்க்க பார்க்க வினோதமா தெரியும். இதுல துரியோதனன் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனா துரியோதனுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு ராஜாக்களா வந்து தர்மர் வாழ்க தர்மர் வாழ்கன்னு சொல்லி கப்பம் கட்டுகிறார்கள். அந்த கப்பத்தை பூரா வர வைக்க வேண்டியது துரியோதனன் பொறுப்பு. எல்லா ராஜாக்களும் தர்மபுத்திரர் வாழ்க வாழ்கன்னு சொல்லி சத்தம் போடுதான். அது மட்டும் இல்லை, வேண்டிய திரவியங்களை கொண்டு கொட்டுன்னு கொட்டுதானேன்னு பொறாமையில கடந்து வெந்து தீயாகலாம். இவ்வளவு செல்வம் கூடி போச்ச, இவ்வளவு ராஜாக்கள் தர்மபுத்திரை ஏத்துக்கிட்டாங்க, நமக்கு எங்க மரியாதை இருக்க போகிறது? நம்மளை யார் மதிப்பா? அனாதையா கிடந்தாங்க, நாதி இல்லாம கிடந்தாங்க. இன்னைக்கு அவனுக்கு மரியாதை எவ்வளவு மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி
வந்த வருமானத்தை பார்த்தும் வந்த ராஜாக்களை பார்த்தும் துரியோதனுக்கு தீயா பிடிக்குது. உடனே மண்டபத்தை ஒழுங்கா பார்க்கற, மண்டபத்தை பார்க்க வேண்டி யாரெல்லாம் முடிஞ்சாச்சு, உள்ள போய் பார்க்கறான். ஒவ்வொரு சுவர்களும் அப்படி இருக்குது, தலை அப்படி இருக்குது. அங்க தூரத்துல குந்திமாதேவி ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க, பாண்டவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, திரௌபதி ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார், கிருஷ்ணபரமாத்மா ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறார். பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பேசி சிரிப்பது துரியோதனுக்கு தாங்க முடியல. எவ்வளவு சந்தோஷம் மாமா, பாருங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அடையறாங்க மாமா அப்படின்னு பொறாமையில பேசணும். அப்படி போகும்போது தரை, அந்த தரை ஒரு தடாக மாதிரி தெரியுது, நீர் நிறைந்த தடாக மாதிரி தெரியுது. உடனே துரியோதனன் தாம் கட்டியிருந்த வேஷ்டியை எடுத்து மேல நோக்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு பைய காலை தூக்கி கீழே வச்சான். ஆனா அது தரை. ஏமாந்துட்டான். அங்க கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து, எல்லாம் மைத்திரமார் உறவு தானே, அர்ஜுனா உங்க அண்ணன் துரியோதன அரண்மனையில தருமாறு தான் பாரு அப்படின்னாரு. எல்லாரும் பார்க்கறாங்க. இவன் வெறும் தரைய ஜலம் நினைச்சுக்கிட்டு வேஷ்டிய மேல தூக்கி பிடிச்சிக்கிட்டு பைய காலை உள்ள விட்டு அந்த தண்ணிக்குள்ள காலை வச்ச மாதிரி வச்சு பார்த்தான், தண்ணி இல்லை. உடனே அவனுக்கு சோகம். மாமா இது என்ன மாமா, இது தண்ணியும் தெரிய மாட்டேங்குது, தரையும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற பொறாமையில அப்புறம் போனா உண்மையிலேயே ஜலம் கிடக்குது, தரை மாதிரி தெரியுது. ஜலம் கிடக்குது, தரை மாதிரி தெரியுது. அங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தரை நினைச்சிட்டு காலை வச்சான், தண்ணியில விழுந்துட்டான். தண்ணியில விழவும் அங்க இருந்தவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க. தர்மர் மட்டும்தான் சிரிக்காதவர். ஏன்னா தம்பி சிரிச்சா வில்லங்கமா நினைப்பான். அறியாம சிரிச்சுட்டாங்க. திரௌபதியிலிருந்து எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அந்த சிரிப்பு ஒளி இவனுக்கு கேட்டு வெக்கப்பட்டுட்டான். எல்லாரும் பார்த்து பரிகாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேகமா கோபத்தோடு விறுவிறுன்னு புறப்பட்டு வழி அனுப்பாமனே சகுனி கர்ணன் போன்றவர்களோடு புறப்பட்டு அஸ்தினாபுரத்துக்கே வந்துட்டான். வரும்போதெல்லாம் அவனுக்கு கோபம் தாங்க முடியல, அவமானம் தாங்க முடியல. அந்த மனவேதனையோடு அங்க வந்து சேர்ந்தான். இவன் சொல்லாமல் வழி அனுப்பாமல் போயிட்டான உடனே தர்மருக்கு வேதனையா இருந்தது. சொல்லிட்டு போயிருக்கலாமே. வியாசர் அங்க வந்திருந்தார். அந்த வியாசரை பார்த்து தர்மர், மகா குருவே, என் மனசுல நிம்மதி இல்லை. சிறப்பா நடந்தது இந்த யாகம், ஒரு குறை இல்லை, ரொம்ப சிறப்பா நடந்தது. ஆனாலும் அதுல ஒரு அசம்பாதம் நடந்தது. சிசுபாலன் தர்மருக்கு சித்தி மகன், குந்திமாதேவி கூட பிறந்த சகோதரி மகன் தான் சிசுபாலன். சிசுபாலன் எனக்கு தம்பி. நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த நிறைஞ்ச சபையில அநியாயமா
அடாவடித்தனத்தால் இறந்து போயிட்டான். எனக்கு அது ஒரு வருத்தமா இருக்குது. அது ஒரு அவசகரமா கருதுகிறேன். இன்னும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? துரியோதனன் கோபப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். வியாசர் சொன்னார், தர்மா நடக்கும், நிறைய அழிவு நடக்க போகிறது. 13 வருஷம் நீனும் கஷ்டப்பட போகிறாய். பெரிய யுத்தம் வரப்போகிறது. அப்படியா? யாரால? ஒன்னால். தர்மா, ஒன்னால் தான் யுத்தம் நடக்க போகிறது. அதை தடுக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. நடந்தே தீரும். ஜாக்கிரதையா இருந்து கொள். நீ நினைத்தாலும் நிறுத்த முடியாது என்று சொல்லவும் தர்மருக்கு பயம் கொடுத்து போச்சு. நம்மால அழிவு வருது. அதனால யார் என்ன சொன்னாலும் சரிதான், சரி சரி சரின்னு சொல்லணும், மறுக்கக்கூடாது. மறுபடி சண்டை வரும். குறிப்பா துரியோதனன் என்ன சொன்னாலும் சரிதான், சரின்னு சொல்லிடணும். அவனை மறுத்தாத்தானே சண்டைக்கு வருவான். அவனோடு சமாதானமாவே எப்பொழுது இருந்துருவோம் அப்படின்னு முடிவெடுத்தார். அன்னிலிருந்து யார் இதை சொன்னாங்கன்னா, தர்மபுத்திரர் 13 வருஷ காலத்துக்கு யோசனை இல்லாமல் எவர் சொன்னாலும் சரி சரி ஒத்துருவார். அப்படி ஆயிட்டார். இப்போ கிருஷ்ணர்கிட்ட போய் தர்மர் சொன்னார், இப்படி ஆகிப்போச்சு, சமாதானத்தையே விரும்புவோம், சமாதானம் நடந்தால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம், யுத்தம் வந்தாலும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம் என்று பகவான் சொல்லிட்டார். அங்க துவாரகையில் என்ன ஆயிட்டுனா, சிசுபாலனுடைய நண்பன் சால்வன் பெரிய வீரன். அவன் தன்னுடைய நண்பன் சிசுபாலன் இறந்ததை கேள்விப்பட்டான். சராச்சந்தன் இறந்ததை கேள்விப்பட்டான். தன்னுடைய நண்பர்களையெல்லாம் இந்த கிருஷ்ணன் கொண்டு விட்டான். இந்த கிருஷ்ணன் இந்திரபிரசத்திலிருந்து துவாரகைக்கு வருவதற்கு முன்பாக துவாரகையே அழித்து விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, இதுவரை பலராமரும் இங்க இருக்கிறார். அங்க பிரதிமன், அனிருத்தன், சாம்போன் போன்ற கிருஷ்ணனுடைய குமாரர்கள் அங்க இருக்கிறாங்க. கிருஷ்ணனும் பலராமனும் துவாரைக்கு வருவதற்கு முன்பாகவே துவாரகை அழித்து விடுவோம்னு சொல்லி பெரும் படையோடு போய் துவாரகை முற்றுகை விட்டான். அந்த தகவல் உடனே கிருஷ்ணருக்கு வந்தது. உடனே கிருஷ்ணர் துவாரகை நோக்கி புறப்படுகிறார். கிருஷ்ணன் பலராமனும் அவசரமாக துவாரகை நோக்கி புறப்படுகிறார்கள். இங்க துரியோதனன் ஹஸ்தினாபுரத்துல நிம்மதி இல்லாம தவிக்கிறான், புலம்புறான். காரணம் சொன்னான், துரியோதனா ஏன் நீ புலம்புற, தவிக்கிற? இந்த சராச்சந்தன கிருஷ்ணன், அர்ஜுனன், பீமன் மாறுவேடம் போட்டு சண்டை போட்டாங்க. அதிலையும் ஸ்ரீ கிருஷ்ணன் கபடமாக கொள்வதற்கு வழி சொன்னார். இந்த கிருஷ்ணர் இந்த சராச்சந்தனுக்கு பயந்து மதுரா விட்டே
காலி பண்ணிட்டு துவாரைக்கு போயிட்டார். அந்த சராச்சந்தனை நான் ஒத்தியில், நான் தனிமையில் வெற்றி பெற்றேன். உனக்கு தெரியும், சராச்சந்தனை போர் செய்து வெற்றி பெற்றவன் கர்ணன். நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய்? உடனே படையோடு செல்வோம் இந்திரபிரஸ்துக்கு, பாண்டவர்களோடு சண்டையிடுவோம், இந்திரபிரஸ்தை விட்டு பாண்டவர்களை விரட்டுவோம், யுத்தத்துக்கு வந்தால் பாண்டவர்களை கொல்லுவோம், இந்திரபிரஸ்தத்தில் சேர்ந்து நீ ஆளு, இந்த கர்ணன் உனக்கு செய்கிறேன் அப்படின்னா. உடனே சகரி சொன்னா, செய்யலாம்ப்பா, உலகம் பழிந்து விட்டுரும், அடுத்தவன் இல்லை, எதிரி இல்லை, வசை சொல்வர். யுத்தம் செய்யாமலேயே பாண்டவருடைய நாடை அபகரிக்க எனக்கு தெரியும். யுத்தமே செய்ய வேண்டாம், அவன் நாட்டை அபகரித்து அவர்களை காட்டுக்கு விரட்டுவோம், அதுக்கு எனக்கு வழி தெரியும். என்ன வழி மாமா? அதுதான் சூது விளையாட்டு. தருமனுக்கு ஒழுங்கா சூது விளையாட தெரியாது, ஆனா சூது விளையாட்டு மீது அவனுக்கு ஆசை உண்டு. சரி சொல்றான் பாருங்க, தருமனுக்கு ஒழுங்கா சூது விளையாட தெரியாது, ஆனா சூது விளையாட ஆசை உண்டு. நாம அஸ்தினாபுரத்துக்கு அவர்களை வரவழைப்போம். எப்படி வரவழைப்போம்? நாமளும் ஒரு மண்டபத்தை கட்டுவோம், அந்த மண்டப திறப்புலா நடத்துவோம், நமக்கு தேவையான நம்மளோடு உறவாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் கூப்பிடுவோம், இந்த பாண்டவர்களை அழைப்போம். மண்டப திறப்புலா முடிந்த பிறகு சூது விளையாட நான் அழைக்கிறேன். சத்திரியர்கள் சூது விளையாட அழைத்தால் மறுக்கக்கூடாது, வர வேண்டும். சரி மாமா, தர்மருக்கு சூது விளையாட தெரியாதுன்னு சரி, எனக்கும் தான் தெரியாத, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன் சார்பாக நான் விளையாடுகிறேன், உன் சார்பாக நான் விளையாடுகிறேன். இதை போல தர்மர் சார்பாக வேற யார் விளையாடினார்? கிடையாது. வேறு யார் விளையாடினாலும் என்னை வெற்றி பெற முடியாது. துவாரையில் இருக்கிற கிருஷ்ணன் மட்டும் இங்கு வரக்கூடாது. அதனால மண்டப திறப்புலாவுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு அழைப்புதல் கொடுக்க வேண்டாம். மேலும் சால்வனுடைய யுத்தம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த யுத்தம் நடந்து முடிவதற்குள்ளதாக நாம் இந்த காரியத்தை பண்ணுவோம். இது நல்ல யோசனை தான். உடனே திருராச மகாராஜிட போய் வருத்தத்தோட போய் நின்னான் துரியோதனன். பாசம், புத்திர பாசம். துரியோதனா, நீ சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டேன், சரியாக தூங்கவில்லை என்று கேள்விப்பட்டேன், நீ கவலையோடு இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். நீ கவலைப்படுவதை கேள்விப்பட்ட உடனே எனக்கும் தூக்கம் போச்சு, எனக்கு நிம்மதி போச்சு. துரியோதனா, எனக்கு உயிரே நீதான். உனக்கு என்ன நடந்துட்டுது? ஏன் இப்படி ஆகிப்பேட்ட? என்னப்பா நடக்கணும்? அவமானம் நடந்துட்டு இருக்கு. எல்லா ராஜாக்களும் வாராங்க, தர்மர் வாழ்க தர்மர் வாழ்கன்னு சொல்லி கப்பத்தை கொண்டு கொட்டுதாங்க. யாகத்துல சக்கரவர்த்தி பதவியை தர்மர் பெற்றாச்சு. நான் எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? உடனே திருராசன் சொன்னான், பாண்டவர்களால் உனக்கு ஆபத்து வராதுப்பா. ஆபத்து வராதுங்க முக்கியம் இல்ல, புகழ் வருத. பாண்டவர்களுக்கு புகழ் வருத, புகழ் வரக்கூடாது. பாண்டவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள்ப்பா, அவர்கள் உதவி தேவையில்லை. இப்ப என்ன சொல்லுகிறாய்? அந்த இந்திரபிரஸ்தத்தை புடுங்கணும். உலகம் பழிக்குமே? பழிக்காது. அதுக்கு உபாயம் உண்டா? உண்டு. என்னது? சூதாட்டம். சூதாட்டத்துக்கு எப்படிப்பா திடீர்னு கூப்பிட முடியும்? நாம ஒரு வீட்டிலே ஒரு விழா நடத்துவோம்.
அந்த விழாவுக்கு நீங்கள் அழைக்கணும். பாண்டவர்களை நீங்கள் கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டால் தர்மர் மறுக்க மாட்டார், வந்துடுவார். நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு எல்லா ராஜாக்களும் இருக்கிற சமயத்தில் சூது விளையாடுதல் சத்திரியருக்கு உண்டான தர்மம் தான். சூதுக்கு தர்மரை அழைப்போம், அதில் வெற்றி பெறுவோம். திருராசன் கேட்கிறான், துரியோதனா உனக்கும் சூது விளையாட தெரியாத, நீ தோத்துட்டா? அதுக்கும் யோசனை, நான் விளையாட மாட்டேன், என் சார்பாக மாமா சகுனி விளையாடுவார். இதே மாதிரி தர்மர் சார்பாக யாராவது விளையாடினா அங்க யாரே கிடையாது. துவாரையில் உள்ளவர்களை யாரையுமே நாம் கூப்பிடல. மற்றபடி யாரும் சகுனியோடு வெற்றி பெற முடியாது. இதனால விபரீதம் வராது. சமாதானமாக புடுங்கிக் கொள்கிறோம். நம்மை பற்றி பீஸ்மர், துரோணர், அசுத்தாமெல்லாம் தப்பா நினைப்பாங்களே, அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். அசுத்தாமன் என்னுடைய உற்ற நண்பன். துரோணர் தவறு என்று சொல்லுவார், ஆனால் அவருக்கு என் மீதுதான் பற்று. பீஸ்மர் தவறு என்று சொல்லுவார், ஆனால் என்னைத்தான் ஆதரிப்பார். அதனால அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் சம்மதம் தெரிவிங்கள், சரிப்பா சம்மதிக்கிறேன். அப்படியே அதே மாதிரி மண்டபம் கட்டப்பட்டது. தனக்கு வேண்டியவர்களுக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. பாண்டவர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. பாண்டவர்களுக்கு அழைப்புகள் கொடுக்க விதுரரே சென்றார். விதுரர் போய் தர்மரை பார்க்கிறார். தர்மபுத்திரா, என்னமோப்பா, குருவம்சத்துக்கு அழி வரப்போகிறதுப்பா. துரியோதனுக்கு கெட்ட புத்தி, அழிவு மனப்பான்மை வந்துட்டு, உன் ஆதரவோடு துரியோதனன் பேர் புகழும் பெறலாம். உன்னை அழிக்க வேண்டும் என்று அழைகிறான். வம்பா அழிந்து விடுவார்கள். இப்போ உன்னை அழைப்பதன் நோக்கமே சூது விளையாடத்தான் அழைக்கிறார்கள். நீ வராத, மறுத்து விடு அப்படின்னு விதுரரே போய் சொன்னார். உடனே தர்மர் சொன்னார், எங்க அப்பா பாண்டு இறந்துட்டார். இப்ப எனக்கு அப்பா யார்? திருராச மகாராஜா. என் தந்தை அழைக்கும் போது நான் வராமல் இருப்பேனா? நான் வருவேன். என் தந்தை என்ன கட்டளை இருக்கிறாரோ அதை நான் பின்பற்றுவேன். அதனால் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விதுரர் சொன்னார், எத்தனை சூழ்ச்சியில் நடந்தாலும் உனக்குத்தான்ப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு புறப்பட்டார். தர்மரும் புறப்படுகிறார். என்ற அளவில் இன்றைய காலை சேவத்தை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீராமச்சந்திர